எங்களுக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். நாங்க வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு சொல்றோம். சரி சரி சார். ஆஹா. சார், நல்லா யோசிச்சு மலர்கிட்டையும் பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க சார். சரிங்க, நாங்க வரோங்க. வாங்கண்ணா. வாங்க சார். சந்தோஷம். வாங்க வாங்க. வாங்க. அம்மா, வாங்கப்பா. பா, இனிமே இந்த மாதிரி கல்யாண பேச்சு பேசி வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டீங்கல்ல? பா. அம்மா, என்னம்மா அப்பா எதுவுமே சொல்லாம உள்ள போயிட்டு இருக்காரு? மலர், எப்படிப்பட்ட இடத்துல சம்பந்தம் பேசியிருக்கோம். ஆனா நீ மா, என்னம்மா அவெல்லாம் ஒரு ஆள்னு அவள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இவ பேச்சு கேட்டு நீங்க அங்க போனதே தப்பு. இவள நாலு இழுப்பு இழுக்கிறத விட்டுட்டு அந்த பொறுக்கி பைய வீட்டுக்கே போய் பேசிட்டு வந்திருக்கீங்க. மா, எனக்கு சுத்தமா இதெல்லாம் பிடிக்கலமா. இங்க பாரு, பொறுக்கிங்களா தேவையில்லாம வார்த்தை விடாத. அப்புறம் பாத்தியாமா, அவனை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதும் இவளுக்கு எவ்வளவு கோவம் வருது. அம்மா, இவங்க யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. உங்க முடிவு என்ன? என்ன அங்க போய் பேசுனீங்க அத சொல்லுங்க. அதான் மாமா ஒரு வார்த்தை கூட பேசாம உள்ள போயிட்டார்ல, அதுலயே தெரியல முடிவு என்னன்னு. சும்மா இருக்கீங்களா? இல்ல, இப்ப என்ன தப்பு பண்ணிட்ட? லவ் பண்றது ஒரு தப்பா? ஏய், லவ் பண்றது தப்பு இல்லம்மா, ஆனா தராதரம் தெரியாம லவ் பண்ற பாரு, அதுதான் தப்புங்கிற. நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா என் மாமா உன்னை அவங்க வீட்டு மருமகளாக்க நினைச்சிருப்பாரு. இதுல நம்ம எல்லாரோட கௌரவமும் அடங்கியிருக்கு மலரு. கௌரவம்னு சொல்லு. அதுக்காகலாம் ஏன் விருப்பத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? உங்க யார்கிட்டயும் நான் பேசல. எங்க அப்பா அம்மா பதில் மட்டும் தான் எனக்கு முக்கியம். என்னடி, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் எல்லாரும் எதிர்த்து பேசிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் பேசுறது உன் நல்லதுக்காகத்தான். அத புரிஞ்சுக்கோ முதல்ல. உன் வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் அவங்களுக்கும் பங்கு இருக்கு. உன் பேச்ச கேட்டு அப்பாவும் நானும் அவங்க வீட்டுக்கு போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சுது, எந்த ஒரு நல்ல அப்பா அம்மாவும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பொண்ணு வாழறத விரும்பவே மாட்டாங்க. அதனாலதான் உங்க அப்பாவால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஏமா அவங்கள உங்களுக்கு பிடிக்கலையா? அவங்கள நாங்க எந்த குறையும் சொல்லல, ஒன்னால அங்க வாழ முடியாதுன்னு சொல்றேன். ஏமா? அங்க ஒரு வசதியும் இல்ல மலரு. ஒரு நாள் கூட உன்னால அங்க வாழ முடியாது. நம்ம வீட்ல ஒரு நாளும் நீ எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. ஆனா அடிப்படை தேவைக்கு கூட அங்க நீ கஷ்டப்படணும். யோசிச்சு பாரு மலரு, அப்பா உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தாரு. நீ போய் அங்க தெருக்குழால தண்ணி பிடிக்கிறது, ரோட்ல பாத்திரம் கழுவுறது, குளிக்க துணி துவைக்கன்னு எந்த வசதியும் இல்லாம ஒரு இடத்துல நீ வாழறத அப்பாவால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கம்மா. அதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அம்மா, பாண்டி என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாமா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சொன்னதையே சொல்லிக்கிட்டேன். இங்க பார், நீ என்ன சொன்னாலும் இந்த சம்பந்தம் நமக்கு சரிப்பட்டு வராது. அதான் சொல்லிட்டாங்கல்ல, இனிமேலாவது ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு. இதெல்லாம் புரிஞ்சா ஏங்க இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க போறா? மலர், இங்க பாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம். கொஞ்சம் புரிஞ்சுக்க மலரு. நாங்க சொல்றத கேட்டு
ஒழுங்கா என் மாமனார் சொல்ற பையனை கட்டிக்க மலரு. அதான் உனக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்குமே நல்லது. அதை விட்டுட்டு சொல்ற பேச்ச கேட்காம அடம் பிடிச்சிட்டு அவர் முகத்துல முழிக்க முடியாம பண்ணிடாத. உன் மாமனார் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இங்க பார் மலர், உன் இஷ்டத்துக்கு எங்களாலையும் பண்ணி வைக்க முடியாது. இதுதான் எங்க எல்லாருடைய முடிவும். ஒழுங்கா சொல்றதை கேட்டா உனக்கு நல்லது, இல்ல அது அவங்களுக்கு நல்லது கிடையாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். மலர், உள்ள வாங்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. என்னெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்திருக்க? ஒரு பாத்ரூம் இருக்காயா உன் வீட்ல? என்னையா வீடு இது? தட்டுல சோத்த போட்டுக்கிட்டு ரோட்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது இருக்கு. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, குளிக்கிறது எல்லாமே ரோட்ல தானா? எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு. நான் தான் எங்க அம்மா பேச்ச கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணி தொலைச்சேன். ஏன் இப்படி கலங்கி போயிருக்கீங்க? அவ நம்ம பொண்ணுங்க. நிச்சயமா நம்ம வருத்தப்படுற அளவுக்கு அவ எதுவும் பண்ண மாட்டா. இதுக்கு மேல என்ன இருக்கு சீதா? என்ன பண்ணணும்? நாம அவளுக்கு எப்படி சம்பந்தம் பார்த்திருக்கோம், ஆனா அவ எப்படி? ஏங்க, இப்பதான் நம்ம தைரியமா இருக்கணும். அப்போதான் நம்மளால தெளிவா யோசிக்க முடியும். என்னால முடியல சீதா. அவளை எப்படியெல்லாம் வளர்த்தோம். ஒண்ணு மாத்தி ஒண்ணு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. மனசு ஒரு நிலையில இல்ல. மலருக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கத்தான் அந்த ஒரு வருஷம் டைமா? நிஜமாவே நம்மள பாத்துக்க இல்லல்ல? என்னங்க, என்ன பேசுறீங்க? இந்த வயசுல இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ற அப்பாவா நீங்க? இல்லங்க, நிதானமா யோசிங்க. நீங்க சொல்ற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க. அவன் நம்மள பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டது நிஜம். அதே போல பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதும் நிஜம்தாங்க. ஆனா அந்த வீட்ல அங்க போய் ஏன் பொண்ணு? என்னால நினைச்சு பார்க்கவே முடியல சீதா. நீ அந்த பையனோட அப்பாவை பாத்திருக்கியா? ஆமா, இங்க வந்திருந்தாருல. நாமளும் தான் அங்க போகும்போது பார்த்தோம். ஐயோ இல்ல சீதா, இங்க பார்த்தது நிஜம் இல்ல, நிஜம் வேற. அந்த ஆளு ஒரு பக்கா குடிகாரன். குடிச்சுக்கிட்டு சண்டை இழுக்கிறது, அங்கங்க விழுந்து கிடக்கிறது நானே பல தடவை பார்த்திருக்கேன். அந்த குடும்பத்துல போய் இதெல்லாம் அவளுக்கு தெரியாமலா இருக்கும். அவங்க பேசுறத பார்த்தா முன்னாடியே எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி தானே பேசுறாங்க. அதான் எனக்கு ஆத்திரமா வருது. இவ்வளவு படிச்ச புத்திசாலியான பொண்ணு, அவளுக்கு என்ன குறை வச்சேன் சொல்லு? அழகு, அறிவு, தைரியம் எல்லாத்திலயும் ஒரு படி மேலதான் சீதாவ. இந்த வீட்டுல உனக்கு அப்புறம் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டதும் அவதான். ஆனா என் பாசத்தை விட அவன் தான் முக்கியம்னு இருக்கால்ல. நீங்க சொல்றது எல்லாமே சரிதாங்க. அப்படிப்பட்டவ எல்லாத்தையும் யோசிச்சிருப்பால. அதுக்காக அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ சந்தோஷமா இல்லனா? அவளை பத்தி நமக்கு தெரியும்ல. சீதா,
நம்ம சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லியாச்சு. அவளும் புத்திசாலிதான், பொறுப்பான பொண்ணுதான். எல்லாத்தையும் தாண்டி அவன்தான் வேணும்னு அவ உறுதியா நின்னா நின்னா இப்போதைக்கு நீங்க பொறுமையா இருங்க. நம்ம விட்டுதான் பிடிக்கணும். நீங்க இந்த விஷயத்த என்கிட்ட விட்டுருங்க. அவ சின்ன பொண்ணுங்க, கோவத்துல என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஆனா நம்ம கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியுமா சீதா? நான் அப்படி சொல்லலங்க. அவ நம்ம பொண்ணு, அவ மேல நம்பிக்கை இருக்கு. நம்ம சம்மதத்துக்கு தானே அவ இவ்வளவும் பண்றா. உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை மட்டும் இல்ல சீதா, அவ மேல உயிரையே வச்சிருக்கேன். அதனாலதான் அவ வாழ்க்கைய பத்தி இவ்வளவு கவலைப்படுறேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா மார்க்கு, வணக்கம் இல்லைங்கடா, உட்கார். நான் உன்னை ஆளை காணாமன்னு பார்க்ல காத்துட்டு இருந்தா நீ என்னடானா இங்க உட்காந்து என்ன வரவேத்துட்டு இருக்கிற? என்ன சொல்றதுன்னே தெரியலடா. என்னாச்சுப்பா? முகம் ரொம்ப வாடி போயிருக்குது. உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தா தன்னால உடம்பு முடியாம போயிரும் போல இருக்கு. சீதா, என்னங்க? சீதா, இதோ வரேங்க. வாமா. வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. சீதா, டீ கொண்டு வாயேன். டேய், உனக்கு வேணா குடி, நான் இப்பதான் குடிச்சிட்டு வரேன். என்னண்ணே, அதெல்லாம் இல்ல, 2 பேருக்கும் கொண்டு வரேன். பரவாயில்லம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். மார்க்கு, ஏதாவது பிரச்சனைன்னா போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. எனக்கு மனசு மூளை எல்லாமே ஸ்டக் ஆகி போன மாதிரி இருக்குடா. பெரிய பிரச்சனை தான், கொஞ்சம் பக்குவமா தான் ஹேண்டில் பண்ணணும். மலர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவ கேக்குற மாதிரியே இல்ல. இப்படித்தானே இவர் அதையே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காரு. என்னங்க, இந்த மாதிரி விஷயத்துல நாம கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்கணும். சீதா சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம் தான்பா. என்ன நீலகண்டா, நீயும் அன்னைக்கு பார்த்தல்ல டீ கடையில் அவன் தம் அடிச்சிட்டு இருந்தத. அவனுக்கு போய் எப்படா நம்ம மலரை கொடுக்கறது? நீ என்னப்பா தம் அடிக்கிறவங்களா கெட்டவங்களா? அப்ப நான் நல்லா இல்லையா? டேய், நீயும் அவனும் ஒன்னாடா. அவனை நீ யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதடா. நல்லவனா, நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்குவானான்னு மட்டும் பாரு. இந்த காலத்து பசங்கெல்லாம் எல்லா விஷயத்திலயும் தெளிவா இருக்கிறானுங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி, அவனுங்களுக்கு ஏத்த மாதிரி நாம தான் மாறி ஆகணும். நீ சொல்றத பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதிக்க சொல்ற மாதிரி இருக்கு. சேச்சே, அப்படி யார் சொன்னது? சரியா வராதுன்னு சொன்னா உடனே மலர்கிட்ட பேசணும், அவளுக்கு புரிய வைக்கணும்டா. இங்க பாருமா இருக்கு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும். இல்லாட்டி அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்தாங்கன்னா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை வரும். சேச்சே, இல்லடா, என் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்க மாட்டா. எனக்கு இருக்கிற குழப்பமே அவ கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சும் அவளுக்கு பிடிச்சவனோட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதா, இல்ல அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றதான்னு குழப்பமா இருக்குடா. நீ மலர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு தெரியும், அத தப்புன்னு சொல்லல. என்ன சொன்னாலும் கேட்கிற பிள்ளைங்க கூட
காதல் வந்துட்டா எதிரிங்க மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. விட்டு கொடுத்து தான் போகணும்னு நானும் சொல்றேன். ஆனா இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருண்ணே. ஆமாம்பா, அதனால அவங்க போக்குல போய் தான் மாத்தணும். நம்ம இஷ்டத்துக்கு வளைச்சலான்னு நினைச்சா அது மொத்தமா உடைஞ்சு போயிடும். அவ விட்டு பிடிக்கணுங்கிறா, நீ அவ போக்குல போன்னு சொல்ற. ஆனா விட்டுட்டா பிடிக்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அண்ணே, நீங்க இவர்கிட்ட பேசி புரிய வைங்க அண்ணே. நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ம்? டேய், நீ உள்ள வாடா. சரிப்பா. மா எல்லாம் ஓகேயா? நான் கிளம்பட்டா? வாங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருக்கிறேன். ஆமா, நீ என்ன காலையில பட்டு புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? ஃப்ரெண்டுக்கு காஞ்சிபுரத்துல கல்யாணம், அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர். சீதா, என்ன சீதா இதெல்லாம்? வீட்ல இவ கல்யாண பிரச்சனை இல்ல, நம்ம சாப்பிடாம தூங்காம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ பாட்டுக்கு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறான்னு கிளம்பி வந்து நிக்கிறா. என்ன அர்த்தம் இது? அப்பா, என் கல்யாணம், என் விருப்பம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லப்பா. அதுக்காக இப்படி ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? அதுக்கு இல்லம்மா, முதல்ல அப்பா கிட்ட ஒரு வார்த்தை முன்கூட்டியே சொல்லிருக்கலாம்லம்மா. எதை பத்தி? ஏன் கல்யாணத்தை பத்தியா இல்ல என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறத பத்தியா? எப்படி பேசுறா பாத்தியா? மனசுல இருக்கிறத முகத்துக்கு நேரா பேசுறா. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ அவளுக்கு சப்போர்ட்லாம் பண்ணாத. சப்போர்ட்லாம் பண்ணலப்பா. அவ நம்ம கிட்ட சொல்லிட்டு தானே போறா. ஃப்ரெண்டு கல்யாணம் தானே, போயிட்டு வந்துடட்டுமே. ஃப்ரெண்டுன்னு விட்டுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நாம நிக்கிறோம். நான் எங்கேயுமே போல, போதுமா? என்னங்க நீங்க? மலரு, என்னப்பா நீ இப்பதான் பொறுமையா பக்குவமா நடந்துக்கணும். கோவப்பட்டா விஷயம் வேற மாதிரி ஆயிடும்டா. அதுக்காக அதான் எல்லாத்தையும் நேரா சொல்றல்ல, அவளையே சந்தேகப்படுற? சந்தேகம்லாம் இல்லப்பா. என் மனசுல இருக்கிறத எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இங்க பாருங்க, கல்யாண பத்திரிக்கை கொரியர்ல தான் வந்துச்சு. நான் தான் வாங்கி வச்சுட்டு அவகிட்ட சொன்னேன். அவ போயிட்டு வரட்டும். எப்படி இருந்தாலும் நாம தான் அவ கல்யாணத்தை நடத்தணும்னு அவ உறுதியா இருக்கா. அத நம்ம பாத்துக்கலாமே. இப்ப அவ போயிட்டு வரட்டுமே. நீ ஏதோ சொல்ற, என்னமோ பண்ணுங்க. இவ்வளோ நாள் நடக்கணும். ஏதாவது பிரச்சனை மாட்டினானா? நம்மளே வீட்டு வரைக்கும் போய் பார்த்துருவோமா? வேணாம், நம்மளே தேவையில்லாம் மாட்டிப்போம். இப்பயாவது கொஞ்சம் நல்லபடியா பேசு. பாருமா, அப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. நான் போகல, எங்கேயும் போகல, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன். மலர், நான் வருத்தமா தான் இருக்கேன். ஆனா கல்யாணத்துக்கு நீ போறதுனால இல்ல. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அதான் போயிட்டு வான்னு சொல்றாருல.
அப்புறம் எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? சரி நான் வரேன். மலர் ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு போற இப்படி ஒத்த செயினோடவா போவே? ஒரு நிமிஷம் இரு. இந்த